ஸோ வணக்கம் ஜிஎஸ்ஃபாம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா இந்த நாள் இந்த நிமிஷம் உங்களுக்கும் உங்களை சுற்றியுள்ளவருக்கும் நல்லதாகவும் நன்மையாகவும் அமையும் அப்படின்ற எங்களோட வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போயிடலாம். வழக்கம் போல் ஒரு யூசர் ரிவ்யூங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டியோட 5th ஜென்னோட யூசர் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். புது வண்டி எப்படி இருக்குது அப்படின்றத யூசர்ஸ்ட்டை கேட்டலாம். நம்ம கூட இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யுவராஜ் அண்ட் கார்த்திக் பிரதர் இருக்காங்க. அவங்கள ஃபர்ஸ்ட் இன்வைட் பண்ணிடலாம். ஸோ தட் நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்க முடியும். வாங்க பிரதர். ஸோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் பிரதர். நீங்கள் நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஓகே, ஃபைன். ஸோ பிரதர், ஹோண்டா சிட்டி எடுத்திருக்கீங்க. ஸோ ஒய் ஹோண்டா சிட்டி? ஹோண்டா சிட்டினா ஒரு லக்ஸுரி இந்த செக்மெண்ட்டில் ஒரு லக்ஸுரியான வண்டின்றது வந்து ஹோண்டா சிட்டியில் எந்த மாற்றமும் இல்லைங்க. அதனால தான் நாங்கள் இதுக்கு ப்ரிஃபர் பண்ணியிருக்கோம். ஓகேங்க. யூஸ்வலாக இது எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வேர்னாவை கம்பேர் பண்ணோம். ஓகேங்க. விட்ரஸை கம்பேர் பண்ணோம். ஓகே. எல்லார்த்த விட ஜஸ்ட் அஹெட் இருந்தது சிட்டி தான். ஓகே. அதனால நாங்கள் சிட்டி ப்ரிஃபரன்ஸ். அதாவது நீங்கள் பார்த்ததுல வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேர்டஸ் அண்ட் ஸ்லாவியா வேர்னாலாம் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இதை கம்பேர் பண்ணும்போது வேர்ட்ரஸ் ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம், அடுத்து ஸ்லாவியா கொடுக்கலாம், தேர்டு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இது தேர்டு வருது. ஓகேங்களா? பட் ஒரு கம்ஃபர்ட், ஒரு லக்ஸுரி நம்ம ஃபீல் இருக்கணும். ஆக்சுவலாக ட்ரைவ் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஃபீல் வந்து எல்லாத்துலேயும் ட்ரை பண்ணதில் சிட்டியில் தான் கிடைச்சது. அதனால சிட்டி எடுத்து. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது அது பெட்டராக இருக்கு. இது சூஸ் பண்ணதுக்கான காரணம் பர்ஃபார்மன்ஸ் வந்து பெரிதாக நீங்கள் ஆமாம், இது அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இல்லைங்க. பட் நம்மளுக்கு வந்து ஒரு செடான் இருக்கு, ஏன்னா ஹேட்ச்பேக் நிறைய இருக்கு, எக்ஸ்யூவி இருக்கு. ஒரு செடான் டைப்ல ஒரு லக்ஸுரி செக்மெண்ட் வண்டி ஒன்று எடுக்கணுன்றதுக்காக மட்டும்தான் இது இருக்கு. ஸோ ரிலையபிலிட்டி அப்படின்ற டேர்ம் வந்து பெரிய ரோல் இங்கே ப்ளே பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பாக. ஓகே. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 26 இயர்ஸ் ஆஃப் இந்த இந்தியன் மார்க்கெட்டில் இருக்காங்க. ஸோ ட்ரஸ்ட் பண்ணி கண்டிப்பாக நார்மலாகவே நீங்கள் ஹோண்டான்னு போயிட்டீங்கனாலே உங்களுக்கு அந்த ஒரு ட்ரஸ்ட் தான் இருக்கு. நார்மலாக மற்ற பக்கம் நம்ம எங்கே நீங்கள் கேட்டிங்கனாலும் ஹோண்டானாலே அந்த ஒரு ட்ரஸ்ட் இருக்கு, எல்லா பக்கம் இருக்கு. ஸோ இது கூட நீங்கள் வந்து நார்மலாக இருக்கக்கூடிய அந்த 1 லிட்டர் என்ஜின்ஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? ட்ரை பண்ணேன். பட் அதை கட்டிலும் இது வந்து பெஸ்ட்டாக இருக்கு. ஒரு நேச்சுரல் ஆஸ்பெக்ட் அப்படின்ற போது நார்மலாக எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் ஆஸ் இட் இஸ் அப்படியே நீங்கள் பண்ணிட்டு ஓட்டிக்கலாம். ஓகே. ஸோ இது கூட காம்படிட்டர்ஸ்னு பார்த்தா நீங்கள் சொன்ன மாதிரி வெர்டஸ், ஸ்லாவியா இது எல்லாமே பார்த்துருக்கீங்க. பார்த்ததுக்கு இதை சூஸ் பண்ணதுக்கான காரணம் இந்த ரிலையபிலிட்டி தான். 100% ரிலையபிலிட்டி தான். சரிங்க பிரதர். பெரிய அட்வான்டேஜ் வந்து பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்தது எங்களுக்கு. அந்த மெயின்டெனன்ஸ்னு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜெர்மன் சைட் போகிறப்ப வந்து நம்மளுக்கு பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக பார்க்குறோம்னா சிட்டி வந்து எங்களுக்கு கொஞ்சம் பெஸ்ட் ஆப்ஷனாக தெரிஞ்சதுங்க. ஓகே. ஸோ ஆஃப்டர் சேல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சர்வீஸ் காஸ்ட்டுமே வந்து ஹோண்டா சிட்டி கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸ்பேர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதனால வந்து இது ஒரு ப்ரிஃபரன்ஸாக இருந்திருக்கு. சரிங்க பிரதர். ஸோ டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த ஹோண்டா சிட்டியோட டிசைன் வந்து உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணிச்சிங்க? 3rd ஜென் 4th ஜென்னை விட இந்த 5th ஜென் நல்லாவே இருக்குங்க. இப்போ கிரில்ஸ் பார்த்தீங்கன்னா கிரில்ஸ் மாற்றிருக்காங்க இதில். தென் வந்து ஹெட்லைட் 9 ஹெட்லைட்டு. தென் கீழே வந்து கார்பன் ஃபினிஷ், கீழேயும் பின்னாடி டிஃப்யூசரும் வந்து பாத்தீங்கன்னா கார்பன் ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு எலகண்டா இருக்கு. இப்போ நம்ம இதுல வந்து மிட் வேரியன்ட்ல வந்து இது வரதில்ல, டாப் எண்ட்ல மட்டும் தான் இது வருது. ஸோ அதையும் கம்பேர் பண்ணோம். அதை எடுத்து நம்ம ஆஃப்டர் மார்க்கெட் பண்ணாலும் இதோட லுக் வராதுன்னு சொல்லி எல்லா பக்கம் நம்ம விசாரிச்சோம். மிட் வேரியன்ட் எடுத்து நம்ம அதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. எப்படி பண்ணாலும் இதோட ஃபினிஷ் டாப் அண்ட் ஃபினிஷ் தான். இந்த அளவுக்கு உங்களால பக்கா ஃபினிஷ் பண்ண முடியாது. நீங்க அதுல காம்ப்ரமைஸ் ஆக தயாரா இல்ல. ஜஸ்ட் ஒரு அமௌண்ட் தான். பட் ஆனா நம்மளுக்கு வந்து ஒரு எடுக்கிறதே அதுக்காக ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்றோம், நல்லா பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இது எடுத்துருக்கு. ஓகே. ஹெட்லாம்போட வெளிச்சம்ல எப்படி இருக்குங்கிறது நைட் டைம் கம்பேரிட்டிவ்லி நல்லா இருக்கு. பட் ஆனா நம்ம ஆப்போசிட்ல இப்போ இதை விட ஹையர் எண்ட் வண்டிகள் வரும்போது நம்மளுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு. ஆக்சுவலா எல்இடிக்கு பதிலா வேற ஏதாச்சும் பண்ணிருக்கலாம். ஹாலஜன்லாம் இதுலயே கொஞ்சம் மேபி பவரா கொடுத்துருந்தாங்கனாலும், இல்ல வந்து ஃபாக் வந்து நல்லா பவர் பண்ணிருந்தாங்கனாலும் நம்மளுக்கு ரோட் வியூ நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் பெட்டர். உங்களுக்கு த்ரோ இல்லனாலும் ஜஸ்ட் பிரசன்ஸ் லோ பீம்ல வந்து உங்களுக்கு கிளியரன்ஸ் இருந்தா நம்ம டிரைவ் பண்ணிட்டு போலாம். ஏன்னா ஆப்போசிட்ல நம்ம எப்படி வேணாலும் வரட்டும், ப்ராப்ளம் இல்ல. பட் அதை மட்டும் கொஞ்சம் நம்ம ஒரு இதா சொல்லலாம், பவர் கம்மியா இருக்கு. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பிரதர் எங்க சூப்பரா இருக்கு. முன்னாடி சிட்டினால எல்லாம் பயந்துக்குவாங்க. ஸ்பீட் பிரேக்கர்ல ஏத்தும் போது முட்டுதா பார்த்து கிராஸா ஏத்து, இப்படி ஏத்து, அப்படி ஏத்துவாங்க. பட் இது வந்து நீங்க தாராளமா எந்த ஒரு பம்ப்லயும் நீங்க ஸ்பீடாவே போலாம். நம்ம ஸ்லோ எங்கேயுமே இப்ப வரைக்கும் ஒரு 3000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். சிட்டியும் டிரைவும் பண்ணியிருக்கேன், லாங் பண்ணியிருக்கேன், எல்லா பக்கம் ஓட்டியிருக்கோம். இப்போ வரைக்கும் எந்த ஒரு பம்ப்லயும் நம்ம ஒரு இன்ட்ராக்ட் ஆனதா இல்லைங்க. நீட்டா போலாம். நீங்க நார்மலா ஒரு வெஹிக்கல் எப்படி ஓட்டணுமோ பயந்து ஓட்ட வேண்டியது இல்லை. நார்மலா இதுக்கு பயப்படுவோம், இதுக்கு பயப்பட வேண்டியது. ஆமா, ஏன்னா ஹோண்டா சிட்டி அப்படின்ற போது ஒரு லோ ஸ்லங்ல ரொம்ப கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கீழே கம்மியா இருக்கும் போது நிறைய பேர் ஸ்பீட் பிரேக்கர்ல தட்டிரும் சொல்ல. ஹோண்டா சிட்டி நம்ம நீங்க டிரைவ் பண்றீங்கனாலே சொல்லிடுவாங்க யூஸ்வலா. இதுல அப்படி ஆனா நம்ம உள்ள உட்காந்து பார்த்தோம்னாலும் நீங்க உங்களுக்கு கீழே உட்காந்துருக்க மாதிரி தான் தெரியும். ப்ரொஃபைல் ரொம்ப கீழே இருக்கும். பட் ஆனா கீழே பேஸ் வந்து நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிருக்காங்க இந்த 5th ஜென்ல. பிரதர், என்ஜின் எப்படி இருக்குங்க?
இன்ஜின் எது எப்படி கேக்குறீங்க? பெர்ஃபார்மன்ஸ் கேக்குறீங்களா பவர் கேக்குறீங்களா? ரிஃபைன் ஃபர்ஸ்ட் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஓகே, நம்ம நேச்சுரல் எஸ்பிரிட் அதை விட்டுறலாம். ரிஃபைன்மெண்ட் எப்படி இருக்கு? வைப்ரேஷன் ஏதாவது ஃபீல் ஆகுது? இல்ல இப்ப வரைக்கும் எதுவும் இல்லைங்க. நாய்ஸ் எப்படி இருக்கு? நாய்ஸ் நார்மல் பெட்ரோல் இன்ஜின்ல என்ன நாய்ஸ் இருக்கோ அதே நாய்ஸ் தான் இருக்கு. ஆனா இங்கலாம் நம்ம ஜஸ்ட் ஏசி கம்பேர் பண்ணும்போது ஏசி போட்டோம்னா கொஞ்சம் மைல்டு நாய்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. பட் ஆனா ஓகே, கம்ப்ரஸர் ஆன் ஆகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஏசி சவுண்ட் வரதானே செய்யும். ஓகே. மைலேஜ்லாம் மைலேஜ் அதான் இப்போ எடுத்தது ஃபர்ஸ்ட் ஒரு சென்னை ரைடு போயிட்டு வந்தேங்க. மைலேஜ் செக் பண்றதுக்காகவே போயிட்டு வந்தேன். எடுத்துனே போயிட்டு வந்தது. சரிங்க. அரௌண்ட் 19.4 கிட்ட கிடைச்சதுங்க. நார்மல் 100 to 120 ரேஞ்ச் தான். அந்த பீப் 120க்கு மேல போனாலே நமக்கு கண்டினியூஸ் வார்னிங் வந்துருது. சோ 120 அதான் நமக்கு டார்கெட். 120லே தான் மெயின்டைன் பண்ணேன். இங்க இருந்து பை கிருஷ்ணகிரி வேலூர் ரோடு எடுத்ததுங்க. எங்கேயுமே டிராப் பண்ணல. ஒரு சிங்கிள் டிரைவ் கரெக்டா 19.4 வந்ததுங்க. இதுவே சென்னை சிட்டிக்குள்ளேயே ஓட்டுன, நம்ம கோயம்புத்தூர் சிட்டி நேட்டிவ் எங்கேயே ஓட்டுனதுல அரௌண்ட் 12 to 13 வரைக்கும் தான் கிடைக்குது. யூஸ்வலி அதை வேணா பெட்ரோல் அவ்வளவுதான் வரும். பூட் ஸ்பேஸ் பிரதர் நல்லா இருக்குங்க. ஆக்சுவலா 506 லிட்டர்ஸ்ங்கும் போது நீங்க தாராளமா நம்ம ஒரு ஆளே உள்ள படுத்துக்கலாம். அப்படி ஒரு சின்ன பெட் வச்சு நீட்டா படுத்துக்கலாம். அந்த அளவுக்கு இருக்குயா பிரதர். இன்டீரியர் அப்படின்னு வரப்போ ஃபர்ஸ்ட் வந்து பிளாஸ்டிக்ஸோட குவாலிட்டி எல்லாம் உங்களுக்கு வந்து திருப்தியா இருந்துச்சுங்களா? திருப்தின்ற சென்ஸ் எல்லாமே ஓகேங்க. ஜஸ்ட் இந்த பிளாஸ்டிக் மட்டும் இது கொஞ்சம் குவாலிட்டியா கொடுத்துருக்கலாமா? ஏன்னா வண்டி உள்ள வந்து பார்த்தாலே ஒரு சூப்பர் லக்ஸரி ஃபீல் இருக்கு. இப்ப சீட்ஸ் ஆகட்டும், மெயினா சீட்ஸ் வந்து சூப்பரா இருக்கு, செம கம்ஃபர்டபுளா. நம்ம இதுவே நீங்க மிட் வேரியன்ட் எடுத்தீங்கனாலோ இல்ல லோயர் எண்ட் எடுத்து நீங்க இந்த சீட் ஆல்டர் பண்ணீங்கன்னா இந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட் ஃபினிஷ் வராது. மிஷின் ஃபினிஷ்க்கும் ஹேண்ட் மேடுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. சோ இந்த ஃபினிஷை கொடுத்துட்டு ஜஸ்ட் இந்த இடம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீ கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி நல்லா எஃபர்ட் போட்டுருக்கலாம். ஏன்னா இது இந்த இடம் நல்லா இருக்கு உங்களுக்கு. இங்கே லெதர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, இங்க உடன் இந்த ஃபினிஷ் கொடுத்ததுக்கு சூப்பரா இருக்குங்க. இப்ப இது கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெட்டரா கொடுத்துருந்தா இன்டீரியர் நல்லா இருந்திருக்கும். இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் கம்பேரிட்டிவ்லி ஓகே. சோ விசிபிலிட்டி எல்லாம் எப்படி இருக்கு பிரதர்? விசிபிலிட்டி கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. பிகாஸ் சன் ஷேட் இங்க வந்துருது டைரக்டா. இது வந்து இப்ப ஃபிளாட்டா கொடுத்துருக்காங்க. இதுவே வந்து இன்னும் ஸ்ட்ரைட்டா கொடுத்துருந்தாங்கன்னா ஃபேஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளுக்கு இந்த கிளார் இல்லாம விசிபிலிட்டி நல்லா இருந்திருக்கும். ஏன்னா நான் வந்து ரிவர்ஸ் எடுக்கும் போது ட்ரை பண்ணும்போது என்னன்னா சன் கிளார் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே தெரியாது. நீங்க ஒரு கை இப்படி வச்சுதான் நீங்க பார்க்கணும். அது மட்டும் கொஞ்சம் பெட்டரா இது கொஞ்சம் டில் பண்ணி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். மத்தபடி சவுண்டோட குவாலிட்டி எல்லாம் சவுண்ட் குவாலிட்டி வந்து இப்போதைக்கு காம்போனன்ட் நார்மல் ஸ்பீக்கர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இப்ப மத்த வேரியன்ட் எல்லாம் நீங்க போயிட்டீங்கன்னா டாப் எண்ட் மிட் வேரியன்ட் எல்லாம் விட்டலாம். டாப் எண்ட்னு போகும்போது அவங்க டாப் நாட்ச் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பட் இதுல வந்து இப்ப நார்மல் ஆடியோ ஸ்பீக்கர்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் வேற ஏதாச்சும் ஒரு JBL ஆர் எல்ஸ் வந்து ஒரு பிராண்டுக்கு ஏத்த மாதிரி ஹையர் எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து, ஏன்னா அவ்வளவு இன்வெஸ்ட் பண்றோம் நம்ம அரௌண்ட் உங்களுக்கு 18 வரும்போதுங்க உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு இந்த செக்மெண்ட்ல டாப் எண்ட் இது. ஆமாங்க. சோ நீ கொஞ்சம் அந்த ஒரு மிட்டுக்கும் டாப்புக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் காமிச்சிருக்கலாம். இதுலயே நம்மளுக்கு வந்து வென்டிலேட்டர் சீட்ஸ் கொடுத்துருக்கலாம். அது ஒரு பெரிய டிராபேக் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு அந்த பிரைஸ் பாயிண்ட் வரும்போது மத்த நீங்க சின்ன கியா எடுத்துருக்கலாம். மத்த எதுல வந்து இதை விட ரேஞ்ச் கம்மியா இருக்கலாம். பட் அந்த டாப் எண்ட் இப்போ சோனட்டா இருக்கட்டும், செல்டாஸ் ஆகட்டும், எதோட டாப் எண்ட் போயிட்டாங்கன்னா எல்லாமே வந்து இருக்கு. இங்க அது மிஸ் ஆகுது. ஒரு சின்ன இதெல்லாம் ஓகே குறையா இல்லைங்க. பட் ஆனா ஒரு பண்ணிருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து கொடுக்குறோம் இருக்கிறதுலே டாப்னு வந்தாச்சு நம்ம எடுக்கலாம். சோ அப்ப அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா போயிருக்கலாம். ஏசி சில்னஸ் எப்படி இருக்கு? நல்லா நீங்க நம்ம நார்மலா வச்சாலே நல்லா சில்ல. ஓகே. பிராக்டிகாலிட்டி பிரதர், வாட்டர் பாட்டில்ஸ் வைக்கிறது, நிக்னஸ் வச்சு இருக்கலாம் எல்லாமே. ஓகே. அதுல ஒரு சின்ன இது சொல்லலாம் நம்ம. இப்போ வந்து இவங்க மல்டிபிள் இதா கொடுத்திருக்காங்க. வாட்டர் ஹோல்டரும் வயர்லெஸ் சார்ஜரும் கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம வயர்லெஸ் வச்சுட்டோம்னா மொபைல் இங்க வச்சுக்கலாங்க. ஓகேங்க. இதுவே இது எடுத்துட்டோம்னா நம்ம மொபைல் வைக்கிறதுக்கு வந்து ஒரு நீட்டான ஒரு கம்ஃபர்டபிள் பிளேஸ் எதுவும் இல்லைங்க. இதுக்கு மேல வைக்கலாம். ஓகே. இந்த இடத்துல வச்சோம்னா ஒரு சின்ன பம்ப்ல போனா ஸ்கிட் ஆகுது, வெளியே வருது. ஓகே. சார்ஜிங்க்குலாம் பிரச்சனை இல்ல. 2 சார்ஜிங் போர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆமாங்க, 2 கொடுத்திருக்காங்க. ரியர்லயும் கொடுத்திருக்காங்க. ஓகே. உட்கார்ந்து ஓட்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்ட்டபிளா விசிபிளா இருக்கு. ஓகே. அப்புறம் இதுல அதே மாதிரி உங்களுக்கு சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா மேனுவலா தான் கொடுத்திருக்காங்க. கொஞ்சம் ஆட்டோமேட் பண்ணிருக்கலாம். ஏன்னா நம்ம டாப் வேரியன்ட்னு வரும்போது எல்லாமே கொஞ்சம் டாப் நாட்ச் கொடுத்திருந்தா நல்லா இருந்துரும். சாட்டிஸ்ஃபைடா போயிருக்கும். ஓகேங்க. எல்லாம் இப்ப நம்ம எடுத்துட்டு போனாலே சொல்லுவாங்க நெகட்டிவா, ஏன் இவ்ளோ அமௌண்ட் போடுறீங்க இது கூட இல்லையா? மெயினா அவங்க கேக்குறது வந்து வென்டிலேட்டர் சீட்ஸ்ங்க, இந்த பவர் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் இதெல்லாம் கேட்பாங்க. முன்னாடி இல்லைங்க, இப்போ ஒரு 2-3 இயர்ஸா அது கொஞ்சம் நல்லா பீக் ஆகி வந்துருச்சு. அந்த என்னைக்கு செல்டாஸ்ல விட்டானோ வென்டிலேட்டர்ஸ், அதுல தான் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மிட் ரேஞ்ச் வைஸ் மீடியமா இருக்கணும். இந்த செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா கியால தான் ஃபர்ஸ்ட் விட்டான் வென்டிலேட்டர். சோ அவன் விட்டதுல இருந்து நீ எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க மஸ்ட்னு. ஓகே பிரதர். சோ பிரதர், ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு வரும்போது நல்ல விசாலமா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி இருக்குங்க? ஆக்சுவலா இதோட காம்படிட்டர்ஸ் எல்லாத்துலயும் நான் உட்காந்து வேறுனாலே உட்காந்தாங்க, ஸ்லாவியாவும் போனாங்க, வேர்டர்ஸ் போனாங்க, எல்லாமே பார்த்துட்டோம். பட் ஸ்டில் எல்லாத்துலயுமே வந்து எனக்கு விசாலமா தான் ஃபீல் ஆச்சு. பட்
அது எல்லாத்தோடமே வந்து இதுல வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டரான ஒரு ஃபீல் கிடைச்சது. உட்கார்றப்போ நல்லா உட்கார்றப்ப வந்து நல்லா இருக்குங்க. ரொம்ப தூரம் நம்ம உட்காந்துட்டு போனோம்னா கூட வந்துங்க அந்த ஒரு டயர்ட்னஸ் வந்து நான் ஃபீல் பண்ணல. ஆக்சுவலா நான் கிளான்ஸாவும் வச்சிருக்கோம். சரிங்க. ஸோ அதுல நாங்க நானும் கார்த்தியில ஒட்டுக்கத்த போவேன் மேக்ஸிமம் வெளில போறோம். பட் அதுல உட்காந்துட்டு போறப்ப ரியல்ல கிடைக்கிற அந்த கம்ஃபர்ட்னஸை விட இன்னொரு 2 ஸ்டெப் ஹெடாவே எனக்கு ஃபீல் ஆகுது. இதுல வந்து எனக்கு கம்ஃபர்ட் நல்லாவே ஃபீல் ஆகுது. காம்படிட்டர்ஸ் கம்பேர் பண்றப்போ இந்த காரோட மெயின் அட்வான்டேஜ் சொன்னா இந்த ரியர் சீட்ஸோட அந்த கம்ஃபர்ட் வந்து நல்லாவே ஃபீல் ஆகுது எங்களுக்கு. சோ அப்பல இருந்து இப்ப வரைக்கும் ஹோண்டா சிட்டி அதோட அவங்க விட்டு கொடுக்கவே இல்லை. ஆக்சுவலா அந்த 25 இயர்ஸா வந்து அவங்க விட்டு கொடுக்கவே இல்லை சொல்லலாம் ஆக்சுவலாங்க. சோ 3 பேர் உட்காந்து டிராவல் பண்ண முடியுது அப்படி பின்னாடிங்க? கொஞ்சம் லீனா இருந்தாலும் 3 பேருக்கு வந்து ரொம்பவே வந்து கம்ஃபர்ட்டா இருக்கும். கொஞ்சம் வந்து பாடி மாஸ் இருக்கு அப்படின்னா வந்து 2 பேருக்கு வந்து பெட்டரா இருக்கும். சோ ஹெட்ரூம் ஏதாவது பிரச்சனையா நீங்க எனக்கு ஃபீல் பண்ணீங்க? இல்ல ஹெட்ரூம் வந்து நான் ஃபீல் பண்ணலங்க. ஆக்சுவலா வந்து வெர்னா கூட நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். பட் இதுல வந்து எனக்கு அந்த ஹெட்ரூமோட கேப் வந்து நல்லாவே இருக்கு. பிரச்சனை இல்ல. இல்ல. லாங் டிராவல் பண்றப்பலாம் எப்படி ஃபீல் ஆகுதுங்க? ஆக்சுவலா வந்து லாங் டிராவல் பண்ணா அப்படியே வீட்ல படுத்து தூங்குற சோஃபால படுத்து தூங்குற ஒரு எஃபெக்ட்டே வந்துருது ஆக்சுவலா. இதுல வந்து பெரிய அட்வான்டேஜ் அதுங்க. ரியர் சீட்ஸ்ல வந்து நம்ம அந்த ஹோண்டா காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. நான் ஆக்சுவலா வந்து செகண்ட் ஜென்லயே வந்து டால்ஃபின் மாடல்ல வந்து பாத்துருக்கேன். அதுக்கப்புறம் அந்த தேர்ட் ஜென் அந்த கொஞ்சம் எலகண்டா அந்த மாடல்ல வந்து பார்த்தேன். அங்க என்ன ஃபீல் கொடுத்தாங்களோ அதை கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் பண்ணாம இதுல கொடுத்துருக்காங்க. எல்லா ஜென்லயும் நான் உட்காந்து டிராவல் பண்ணி பார்த்துட்டேன். டிரைவ் பண்ணி பார்த்துட்டு பின்னாடி சீட்லயே உட்காந்து பார்த்துட்டேன். பட் எதுவுமே வந்து எனக்கு வந்து காம்ப்ரமைஸ் ஆன மாதிரி தெரியல. ஆக்சுவலா வந்து ஓட்டுற விட உட்காந்து போறது அவ்வளவு கம்ஃபர்டபுளா இல்லை எனக்கு. ஓகே பிரதர். ஸோ ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லிட்டீங்கன்னா மக்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. சொன்னதானே இது கம்ஃபர்ட்காக தான் நம்ம இந்த ப்ரிஃபர் பண்ணிருக்கோம். அதனால இதெல்லாம் கொஞ்சம் பெட்டரா இருக்கக்கூடிய ரோடு தான். பட் இருந்தாலுமே வந்து கேபின்குள்ள வந்து அது பெருசா தெரியல. வரது இல்லாமங்க. ஷேக் வைப்ரேஷன் ரொம்ப மைல்ட் வைப்ரேஷன் தான் இருக்கு. ஓகே. நார்மலா மத்த வெஹிக்கிள்ஸ் போனா கொஞ்சம் நல்ல வைப்ரேஷன்ஸ் இருக்கும். ஓகேங்க. அந்த அளவுக்கு இல்லைங்க. நல்லா அரெஸ்ட் பண்ணிருக்கேன். டைப் 4 கம்பேர் டைப் 5ல நல்லா வர்க் பண்ணிருக்காங்க. கிளியரன்ஸ் பிளஸ் இந்த வைப்ரேஷன் எல்லாமே வந்து நல்லா வர்க் பண்ணிருக்காங்க. ஹோண்டா வெளியில இருக்கிற நாய்ஸ் வந்து உள்ள ஃபில்டர் ஆகுதா பிரதர்? இல்ல வந்து க்ளீனா இருக்குங்களா? அப்படியே இருக்குங்க. ஓகே. இந்த மாதிரி ரோட்ஸ்ல போகும்போது மட்டும் தான் கொஞ்சம் மைல்ட் நாய்ஸ் வருதுங்க. மத்தபடி உங்களுக்கு ஹைவேன்னு எடுத்துட்டா நீங்க உங்களுக்கு எதுவுமே என்ஜின் நாய்ஸ் ஆகட்டும், விண்ட் நாய்ஸ் ஆகட்டும், டயர் நாய்ஸ் எதுவுமே வர்றது இல்லை. போயிட்டே இருக்கலாம். அது நீங்க வண்டியில டிராவல் பண்றீங்களா இல்ல சும்மா ஐடலா இருக்கீங்களா தெரியாது. அப்படி. ஓகே. ஸோ ஹோண்டா அப்ரோச் பண்ணும்போது ஹோண்டா ஷோரூம்ல வந்து அவங்க எப்படி பிரதர் ட்ரீட் பண்ணாங்க? அவங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டி எப்படி இருந்தது? எந்த அளவுக்கு வந்து ஒன்ஸ் நீங்க ஒரு என்கொயரி பண்ணிட்டீங்கன்னா ஓகேங்க, நம்ம எடுக்கிறோமோ இல்லையோ தட்ஸ் அபார்ட் டில் தட் வந்து நம்மள சர்வீஸ் பண்ணி நம்ம கண்டினியூவா ஃபாலோ பண்ணி மானிட்டர் பண்ணி ஓகேங்க நம்மளோட ரெக்யர்மெண்ட்ஸ் என்ன, அதுக்கு அவங்க என்ன சஜஷன் கொடுக்குறாங்க எல்லாமே வந்து எண்ட் ப்ராசஸ் வரைக்கும் ஃபாலோ பண்றாங்க. ஓகே. நான் இங்க வந்து சுந்தரம்ல எடுத்தேங்க. ஓகேங்க. மேட்பாளையம் ரோட்ல. ஆமாங்க. சரிங்க. ஒவ்வொரு ஷோரூம் மாறலாம். பட் எடுத்ததுனால நான் என் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன். ஓகேங்க. இப்போ ஸ்டீரிங் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோ ஸ்பீட்ஸ்ல எப்படி இருக்குங்க? ஹை ஸ்பீட்ஸ் போகும்போது வந்து ஸ்டேபிளா அஜைலா ஃபீல் ஆகுதுங்களா? இல்ல இப்போதைக்கு ரொம்ப ஹை ஸ்பீட் போனது இல்லைங்க. 150 வரைக்கும் போனேன். அது வரைக்கும் நல்லா இருக்கு. ஹைவேஸ்ல வந்து அந்த ஸ்பீடு போனது நல்லா இருக்கு. சூப்பர் ரோடுங்க. சஸ்பென்ஷன் அழகா டெஸ்ட் பண்ணிரலாம். அப்படி இதுல தான் வருவீங்கன்னு பார்த்தேன். ஓகேங்க. எனக்கு ஆக்சுவலா இந்த ரோட்ல பழக்கம் இல்லன்றனால நாங்க அந்த ரோட்ல போய் வந்தோம். சோ நல்ல ஒரு பேட் ரோடு தான். பட் வந்து பாத்தீங்கன்னா பெரிய உள்ள இம்பாக்ட் இருக்காது. இங்க நம்ம ஷேக் ஆகுறோம், இம்பாக்ட் இருக்கு. கம்பேர் டு இந்த ரோட்ல இந்த ஷேக் வந்து நார்மல் தான். கேபின்குள்ள எந்த ஒரு நாய்ஸும் வரல. சஸ்பென்ஷன் நாய்ஸோ இல்ல ஏதோ ஒன்றும் வரதில்லை. ஓகே. விசிபிலிட்டிக்கும் எந்த பிரச்சனை இல்லை, கிளியரா இருக்கு. ஓகே. ஏடாஸ் வந்து யூஸ் பண்ணி பாத்தீங்களா? அதுதான் நெக்ஸ்ட் நீங்களே கேட்கலன்னா சொல்லலாம்னு இருந்தேன். ஏடாஸ் வந்து நீங்க ஒரு நம்ம அவினாஷி ரோட் எடுத்துட்டோம்னா நீங்க ஃபுல் ஸ்ட்ரெச் ஓட்டலாம். நல்லா இருக்கு. ஹைவேல வந்து சூப்பரா இருக்குங்க. ஓகேங்க. நம்ம நார்மலா கன்ஜஸ்டடான ரோட்ல கொஞ்சம் நம்ம ஒண்ணு பழகல, ஏடாஸ்க்கு நம்ம அடாப்ட் ஆகல. பட் வந்து அந்த ரோட்ல ஓட்டுறதுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கு. இதர் சிட்டிக்குள்ள ஏடாஸ் ஆன்ல இருந்ததுன்னா கொஞ்சம் நம்ம ட்ரபிள் ஆகுறோம். ஏன்னா திடீர்னு ஒரு நார்மல் ஸ்பீட்ல மெதுவா தான் போயிட்டு இருப்பீங்க, அவேர்னஸோட தான் போவீங்க. யதார்த்தமா ஒரு சின்ன வண்டி வந்து ரிவர்ஸ் இருக்கும்போது உள்ள வந்துருவாங்க. என்ன ஆகுதுன்னா சடனா பிரேக் அப்ளை ஆயிருது. அப்படிங்கும்போது நம்ம தேவையில்லாம ஒரு பேனிக் ஆகுறோம். அன்பார்ச்சுனேட்டா நடக்குதுங்களா அது? அதாவது என்னன்னா இந்தியன் ரோட்ஸ் ஒண்ணு வந்து ஏடாஸ் அடாப்ட் ஆகல, மக்கள் வந்து இன்னும் அடாப்ட் ஆகல, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஹைவே ரைடுக்கு ஓகேங்க. ஒரு அரௌண்ட் ஒரு 60-70 கிலோமீட்டர்ஸ் கிட்ட நான் டிராவல் பண்ணி பார்த்தேங்க. ஏன்னா கிருஷ்ணகிரி டு சேலம் ரோட். சரிங்க. ஏடாஸ் வந்து நல்லா இருக்கு. வெதர் கண்டிஷன்ஸ், அதாவது மலையில எல்லாம் டிரைவ் பண்ணி பாத்தீங்களா பிரதர்? மலையில டிரைவ் பண்றது வரல, ஏன்னா வெயில் போட்டு பயங்கரமா வளர்ந்துட்டு இருக்கு. ஒரு சீசன் அந்த மாதிரி இல்லைங்க.
ட்ரை பண்ணிட்டு வேணா உங்களுக்கு கண்டிப்பா ரிவ்யூ கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பீப்புள்ஸ் என்ன கேட்கறாங்கன்னா, மலையில போறப்ப எப்படி இருக்கு, வின்ஷியல் வைப்பர்ஸ் வந்து ப்ராப்பரா இருக்கா, அதே மாதிரி வெளிச்சம் வந்து மழை டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்இடி ஹெட் லாம்ப்ஸ் வந்து கரெக்டா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஸோ கண்டிப்பா இருக்கலாம், ஒரு கன்சர்ன் இருக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு நார்மல் டைம்லயே ஆப்போசிட்ல நல்லா அப்ளை சொன்னேன் இல்லைங்க. ஆமாங்க. ஒரு பவரான ஒரு ஹை பீம் BMW ஆடி அந்த செக்மெண்ட், அது இன்னைக்கு இருக்கிற அந்த இன்னைக்கு இப்ப வர கிளான்ஸா அதுலயே பாத்தீங்கன்னா அவங்க டிம் ரைட் அடிக்கும் போது ரொம்ப இரிட்டேட் ஆகும். ஆமாங்க, ரொம்ப இரிட்டேஷன் வருங்க. இப்ப நார்மலா பண்ணா டிம் ரைட் பண்ணாம பட் யூசுவலா வந்துருந்தாங்கன்னா தெரியாது. இப்போ டிம் ரைட் பண்ணும்போது அது ஒரு ஃபிளாஷ் வர்றதுனாலங்க இந்த லைட் சுத்தமா தெரியறது இல்ல, விசிபிலிட்டி ரொம்ப கம்மியாயிருது. ஸோ ட்ரை பண்ணப்போ நான் ஃபீல் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி தான், அந்த இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து அந்த கிளார் வலிக்குது. இப்பவே பாருங்க இந்த இடத்துல கிளார் அடிக்குது. ஸ்டிக்கர் இவங்களோட கொடுத்திருந்ததா இருக்குங்க. இது எடுத்தா கொஞ்சம் கிளியரா இருக்கும். இதுக்கு மேல நீங்க வந்து ஒரு டெம்பர் போடுறீங்க ஸ்கிராச்சஸ் அவாய்ட் பண்றதுக்கு அப்படினாலும் உங்களுக்கு இதே கிளார் தான் இருக்கு. சேம் ஆஸ் இட் இஸ் இப்படி தான் இருக்கு. ஓகேங்க. இது ஒரு ஆஃப் ரோட் தாங்க. அதனால இந்த ரோட் வந்தங்க. சோ இந்த ரோட் நல்லா இருக்கு. ஸ்டீரிங் ஃபீட்பேக் கரெக்டா இருக்குங்களா பிரதர்? நீங்க ஆட்டோ ரீசென்டரா இருக்கிறது அதே மாதிரி கார்னர் பண்றது நல்லா இருக்கு. நான் ஆக்சுவலி ஷிஃப்ட் ஓடிட்டு இருக்கேன். அது 15 மாடல். ஓகேங்க. நல்லா யூஸ் ஆயிருச்சா இல்ல என்ன நல்ல கிலோமீட்டர் ஓடுனதால அது அந்த ஸ்மூத்னஸ் இருக்கான்னு தெரியலங்க. ஓகேங்க. சுதா மார்க் இல்லை, ஸ்பீக்கர் சொல்லலாம் நல்லா இருக்கு, பெர்ஃபார்மன்ஸ் நல்லா கேக்குறதுக்கு நல்லா இருக்கு. பட் ஒரு ஆடியோ என்தூசியாஸ்டிக் அவங்க கேக்குறாங்கன்னா, நம்ம ஒரு நீட்டான டிரைவ் போறோம், நல்ல பாட்டு கேட்டு நல்லா போலாம் அப்படின்னு ஒரு டிரைவ் போகும்போது அந்த ஒரு டாப் ஃபீல் வந்து நம்மளால எடுக்க முடியாது. ஆக்சுவலி இது நார்மலா என்ன நார்மல் ஸ்பீக்கர்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. அதனால மேபி இதுல ஒரு சின்ன நம்ம சோனிலயே ஒரு பேஸ் வெரைட்டி போயிருக்கலாம். சோனில ஒரு பேஸ் போயிருந்தா உங்களுக்கு இதனோட டாப்புக்கும் சோனியோட பேஸ்க்கும் நல்ல வித்தியாசம் இருக்கும். வார்னிங் மெயினா இதுலன்னா இந்த வார்னிங் தாங்க. ரொம்ப க்ளோஸ் அப் போனோம்னா லைக் இண்டிகேஷன் காமிச்சிருது. ஓகேங்க. சோ ஐடாஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பராவே இருக்கு, நல்லா இருக்கு. பட் இந்தியன் ரோட்ஸ்க்கு அந்த அளவுக்கு மேண்டேட்டரியா இல்ல. நம்ம பார்க்கணும், எடுக்கலாம். பட் ஹைவேல நீங்க போறீங்க, இப்ப நார்மலா வந்து ஏடாஸ் வந்து நீங்க க்ரூஸ் கண்ட்ரோல்ல போட்டு நீங்க ரன் பண்ணும்போது அந்த அளவுக்கு நம்ம ரோடும் இருக்கான்னு பார்க்கணும். நம்ம இந்தியன் ரோட்ஸ் சிட்டி ஸ்கர்ட்ஸ்ல நோ, பிக் நோ. பட் ஹைவேஸ் போகும்போது வந்து பாத்தீங்கன்னா பண்ணலாம். அதுவும் வந்து நீங்க எல்லா ஹைவேலயும் பண்ண முடியாது. உங்களுக்கு சில இதுல ட்ரக்ஸ் எந்த ஹைவேல ஜாஸ்தியா போகுது அங்க நீங்க இதை ட்ரை பண்றது ரிஸ்கி ஃபேக்டர் தான். ட்ரை பண்ண முடியாதுல ரிஸ்கி ஃபேக்டர் தான். இன்னொன்னு இப்போ நமக்கு ஏபி இருக்கு, கிக்கிங் ஆகுது, பிரேக் சப்ளை ஆகுது, பின்னாடி வரக்கூடிய கார்ல அதை எதிர்பார்க்க முடியாது. நம்ம நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் ஏடாஸ் வந்து சிட்டிக்குள்ள ஓட்டுறது சிரமமா இருக்கு. இப்போ நீங்க ஏடாஸ் இருக்கனால வண்டி சடனா நின்றுது. பட் பின்னாடி வரவன் என்ன பண்ணுவான்னு தெரியும். கண்டிப்பா நம்மளால இம்பாக்ட் பண்ணி தான் நிறுத்துவோம். கண்டிப்பா. பில்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்றீங்க பிரதர்? பில்ட் குவாலிட்டி குவைட் நல்லா இருக்கு. குவாலிட்டி டெஸ்ட்லயே கொஞ்சம் நல்ல ஸ்டார்ட் தான் வாங்கி இருக்கு. உங்களுக்கு பேனல்ஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ்லா இல்லாம நீட்டா இருக்கு. டர்ன் பண்றதுக்குலாம் ஈஸியா இருக்குங்களா? எப்படி ஃபீல் ஆகுது? கொஞ்சம் கஷ்டம் தான். செடான் அப்படின்றனால லெந்த் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு லெந்த்ங்க வண்டி. பிரேக்ஸ் எப்படி ஃபீல் பண்ணீங்க பிரதர்? கொஞ்சம் நம்ம நல்லா பிரஸ் பண்ணணும். அப்படி சீட்ஸ் ஓகேங்க. ஓகே, நல்லா கம்ஃபர்ட்டபிளா இருக்கு. ஹீட் ஆகுறது இல்ல நம்ம பாடி. அப்ஹோல்ஸ்டரோட குவாலிட்டி ரொம்ப தரமா இருக்குங்க நான் ஃபீல் பண்ண வரைக்குங்க. நான் அதை ட்ரை பண்ணாங்க. மெட்டீரியல் எடுத்து நம்ம இத ப்ராப்பரா கன்வர்ட் பண்றது ஒரு ஆப்ஷன் இருக்கு. ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது ஒரு கோட் எடுத்தோம். ஓகேங்க. என்ன எடுத்தாலும் உங்களுக்கு அந்த ஃபினிஷ் வராது அப்படின்னாங்க. அரௌண்ட் உங்களுக்கு ஆஃப்டர் மார்க்கெட் போனாலும் இதெல்லாமே உங்களுக்கு நீங்க ஹெட்லைட் மாத்துறீங்க, பின்னாடி சன்ஷேட் போடுறீங்க, வந்து இந்த ஸ்பாயிலர் டிஃப்யூசர் போடுறீங்க குரோம்ல, இது நம்ம கார்பன் ஃபினிஷ்ல, இதெல்லாம் நீங்க ஆஃப்டர் மார்க்கெட் பண்ணாலும் இந்த அளவுக்கு ஃபினிஷ் வர முடியாது. ஓப்பனாவே சொல்லிட்டாங்க. காஸ்ட் அரௌண்ட் இதை விட ஒரு 40-50 டாப் நம்ம அதை ஆல்டர் பண்ணும்போது 50,000 கம்மியாகுது. ஆனா அந்த 50,000க்காக நம்ம பக்கா ஃபினிஷ் ஏன் விடணும் அப்படின்றதுனால பேசாம அது டாப் எண்ட் போயிடும். இந்த செக்மெண்ட்ல இருக்கிற அதர் கார்ஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த ஹோண்டா சிட்டியோட அப்ஹோல்ஸ்டரி வந்து குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. எல்லாமே நல்லா இருக்கு. சின்ன ஒரு இது மட்டும் நான் வெளிய இருந்து பார்த்தா அதுதான் விசிபிலிட்டில வரும். விசிபிலிட்டி வராது எக்ஸாக்ட்டா. அதனால அடிச்சா உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஹார்ட் பிளாஸ்டிக் ஃபீல் தான் வருது.
ஸோ ஜிஎஸ்எம் வண்டியை ஓட்டி யூசர் என்ன ஃபீல் பண்ணுறாங்க, நாம என்ன ஃபீல் பண்ணுறாங்க எல்லாத்தையுமே சொல்லிட்டோம். பிரதர், யாருக்கெல்லாம் அந்த ஹோண்டா சிட்டியை ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? ப்ரோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு செடன் பார்க்குறேன், ஓகே. ஒரு ஆசை இருக்குது, எந்தெந்த விஷயங்கள்லாம் எனக்கு பிரதான ஃபேக்டராக இருந்தால் நான் ஹோண்டா சிட்டி போகலாங்க? ஆக்சுவலாக செடான் பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரபிளாக இது போகலாம். பட் வந்து சிட்டி ரெகுலர் யூஸ்னா சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது கொஞ்சம் அவங்க மைலேஜ் ஒரு கன்சர்னாக ஃபீல் பண்ணுவாங்க. ஓகேங்க. இப்போ இல்லை நான் வந்து ஒரு வீக்லி ஒன்ஸ் எடுக்கிறேன், ஒரு டிரைவ் போகிறேன், இல்லை லாங் போகிறேன், நான் ரெகுலராக லாங் போகிறேன், எனக்கு பிஸ்னஸ் ஒர்க் இருக்குது அப்படின்றவங்க தாராளமாக எடுத்து. ஒரு லாங் டைம் நான் வச்சிருக்க ஆசைப்பட்டேன்னா ஒரு 7 வருஷம் 10 வருஷம் நான் வண்டி வச்சிருப்பேன், தாராளமாக எடுக்கலாம். ரிலேபிலிட்டி இருக்குங்க, இருக்கு, நல்லா பிரச்சனை இருக்கு, இல்லை. ரீசேல் வேல்யூவும் இருக்கு. ஓகே. நீங்க கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைட் ஹோண்டா சிட்டி பொறுத்தவரை? கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைட். ஓகே. சின்ன சின்ன மைனஸ் நீங்க சொன்ன மைனஸ், பட் அது இருக்கும். எல்லா கார்லயும் ஒரு நெகட்டிவ் இருக்கும், அது மாதிரி தான் இதுவும். ஒரு ஃபேன்சி ஃபீச்சர்ஸ் இல்லாம எனக்கு வந்து ஒரு கார் லாஞ்சிவிட்டியே வேணும் அப்படின்னா இந்த கார் தாராளமா போகலாம். எனக்கு வந்து கொஞ்சம் ஃபேன்சி ஃபீச்சர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொன்ன மாதிரி வென்டிலேட்டர் சீட்ஸ் இருந்திருக்கலாம், அந்த பிளாஸ்டிக் லெவலில் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம். அப்படிங்கிறது இல்லாம எனக்கு ஆடியோ சிஸ்டம்ஸ் இதெல்லாம் தாண்டி ஒரு கார் வந்து நம்ம கூட ஒரு 10 டேஸ்க்கு மேலே டிராவல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கார் செட் ஆகும். ஓகே. ஏன்னா உங்களுக்கு வந்து மேபி ஒன்ஸ் எடுத்துட்டோம்னா நம்ம ரிட்டர்ன் எதுலையுமே கை வைக்க வேண்டியது இல்லை, அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கணும், நம்ம வந்து போயிட்டே இருக்கலாம். எதுவுமே இல்லை, மெக்கானிக்கல் ஒர்க், ரீவொர்க் அவுட் எதுவாக இருந்தாலும் நமக்கு இந்த செக்மெண்ட்ல ஹோண்டா செக்மெண்ட்ல வராது. ஓகே. ஸோ ஜிஎஸ்எம் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி உங்கள் காரோட யூசர் ரிவ்யூ வந்து ஷேர் பண்ண விரும்புனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வீடியோவில் கீழே வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ முடிச்சுக்கலாம். எப்போவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி எப்படி ஒரு குடும்பம் இருக்கோ அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற ஒரு குடும்பம் இருக்குது. அதை சத்தச்சிட வேணாம். பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டாடா, டேக் கேர், பாய்.